தேவை. இன்றைக்கு சோசியல் மீடியா பயன்படுத்தி நீங்க நிறைய மார்க்கெட்டிங் செய்யலாம். அதே போல நீங்க அடிக்கிற லேபிள் வந்து குட் வியூவில் இருக்கணும், நல்ல வியூவில், ஃபுல் கிளியர் இன்ஃபர்மேஷன்ல அது என்னென்ன விஷயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன் உள்ளுக்குள்ள, எப்படி யூஸ் பண்றது, என்ன அளவில் யூஸ் பண்றது எல்லாமே அதுல போட்டு அடிக்கணும். நீங்க யாருமே கேட்கல இந்த JWG எப்படி நாங்கள் மரத்துக்கு அப்ளை பண்றோம். JWG செய்தாச்சு, அப்படி கொண்டே ஃபுல்லா ஊத்துறது தானே மரத்துக்கு. நான் ஸ்ப்ரே இல்லைன்னு செய்வோம், டெவலப் பண்ணல, யாரும் கேட்கவும் இல்லை எப்படி டெவலப் பண்றேன்னு சொல்லி. சாதாரணமா 20 லிட்டர் ஸ்ப்ரே இல்லை, நெக்ஸ்ட் ஸ்ப்ரே இருக்கலாம். 20 லிட்டர் ஸ்ப்ரே இருக்கு, 500 மில்லி லிட்டர் சொன்னா இதுல ஒரு போத்துல நீங்க விட்டீங்கன்னு சொன்னா டெவலப் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். 40 லிட்டருக்கு 1 லிட்டர்னு சொல்றேன் நான். 40 லிட்டருக்கு 1 லிட்டர்னு சொன்னா 20 லிட்டருக்கு 500 மில்லி லிட்டர். இது இந்த டைலூஷன் பண்ற அளவு. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, JWG சம்பந்தமா டவுட் இருந்தா கேளுங்க. என்னதுக்கு எல்லா க்ராப்ஸும் வரலாம், சகல க்ராப்ஸும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு சில இடத்துல போய் கேட்டா சர்வெக்ஸை கிட்ட ஜூத்துவோம்னு சொல்லுவாங்கல்ல, சர்வெக்ஸை விட இது பெஸ்ட். சாதாரணமா ஒரு கெமிக்கல் மருந்து யூஸ் பண்ற ஒரு ஆள் நனோன்ற மருந்து தானே, அந்த ஒட்டும் திரவம் அதை ஆட் பண்ணி அடிப்போம் தானே, கழுவுப்பட்டு போகாம இருக்கு. அதே மாதிரி தான் இதை நீங்க அடிச்சா அந்த சர்ஃபேஸ்ல ஃபுல்லாவே கவரிங் ஆயிருக்கும். நீங்க ஒரு கோகோனட் ஒயிட் ஃபிளை தானே, அந்த ஒயிட் ஃபிளை அட்டாக் பண்ண ஒரு மரத்தை அடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா வித்தின் 3 டேஸ்ல அந்த ஃபுல்லா தெரியும். ஆனா வித்தின் 1 மினிட் இல்ல இந்த எஃபெக்ட் பாக்கலாம். ஒரு நிமிஷத்துல அந்த பூச்சி பட்டு நீங்க பூச்சியை பட்டுட்டுவீங்களா, அந்த பூச்சியை பிடிச்சி பாத்தீங்கன்னு சொன்னா துடிச்சு அதுலயே செத்துரு. ஒரு நிமிஷத்துக்குள்ள மெக்கானிக்கல அந்த பூச்சி செத்துரு. நாங்க இங்க ரை பண்ணாங்க, இங்க 9,000 மரத்துக்கு அடிச்சுனாங்க. இப்ப இங்க யூஸ் பண்ற எல்லா தாவரத்துக்கும் இதான் யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணலாம். இல்ல சேம். நீங்க இப்ப உதாரணத்துக்கு 500 மில்லி ஃபோரம் தானே, இது வந்து நார்மலா எல்லா கிராப்ஸுக்கும் சேம். இதுல வந்து சில தாவரங்களுக்கு வந்து அடிஷனலா கூடிக்கொண்டு போகும். நர்சரி கிராப்ஸ் சொல்லிக்கல நீங்க இப்ப 20 லிட்டருக்கு 500 மில்லி யூஸ் பண்றாங்க. நீங்க நர்சரி கிராப்ஸ் சொன்னா அதுல இருந்து 100 மில்லிய குறைச்சு 400 மில்லி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால நர்சரி கிராப்ஸ் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இல்ல சேம். நீங்க இப்ப உதாரணத்துக்கு 500 மில்லி ஃபோரம் தானே, இது வந்து நார்மலா எல்லா கிராப்ஸுக்கும் சேம். இதுல வந்து சில தாவரங்களுக்கு வந்து அடிஷனலா கூடிக்கொண்டு போகும். நர்சரி கிராப்ஸ் சொல்லிக்கல நீங்க இப்ப 20 லிட்டருக்கு 500 மில்லி யூஸ் பண்றாங்க. நீங்க நர்சரி கிராப்ஸ் சொன்னா அதுல இருந்து 100 மில்லிய குறைச்சு 400 மில்லி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால நர்சரி கிராப்ஸ் யூஸ் பண்ணலாம். இத KOH நீங்க வாங்குறதா இருந்தா கொழும்புல ஒரு கடையில ஆர்கானிக் கம்பெனி உண்டு, வெல்கம் சென்டர்னு சொல்லி ஏதோ ஒரு கம்பெனி உண்டு கொழும்புல இருக்குது. சோ அவங்ககிட்ட வந்து இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் வாங்கக்கூடிய கடை இருக்காங்க. சோ நாங்க அங்க இருந்து வரோம். நீங்க அவங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு 1 கிலோ KOH வந்து 1400 ரூபாய். சரி, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாருங்க, எவ்வளவு வேறு எவ்வளவு விற்க போறீங்கன்னு சொல்லி பார்த்தாலும் உங்களுக்கு தண்ணி வந்து மழை தண்ணி தேங்காய் எண்ணெய் 1100 ரூபா போடுவோமே 1 லிட்டருக்கு. அப்படி பார்த்தாலும் 9 லிட்டருக்கு வர காசு. KOH வந்து 1 கிலோ எவ்வளவு 1400 ரூபாய். நீங்க போட போறது 1200 கிடையாது. சோ உங்களுக்கு அதை கேல்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னாலும் விஷயம் வரும். நீங்க அப்படி உங்களுக்கு வீட்டுக்கு கூட டெலிவரி பண்ணுவாங்க, அவங்களுக்கு அடிஷனல் சார்ஜ் நீங்க 500 ரூபாய் பே பண்ணணும். கொரியர் சர்வீஸ் வீட்டுக்கு வந்து தருவாங்க உங்களுக்கு 500 ரூபாய் டார். சாஃப்ட் வாட்டர் யூனிட்டே கடையில இருக்கு. அது ஒரு மார்க்கெட்டிங்கா இன்னும் சைட்டால JWG நாங்க செய்தாம பிறகு வடமாநிலத்துல இங்க யாருமே செய்யறே இல்லை. இதை நாங்க இங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாம பிறகு இன்றைக்கு JWG செய்யறதுக்காக சாஃப்ட் வாட்டர் யூனிட் வந்து 7500 ரூபாய்க்கு கடையில பைப்புகள் வாங்க கடையில போய் வாங்கலாம். சாஃப்ட் வாட்டர் யூனிட்னு சொல்லி ஒரு PVC பைப் எல்லாம் வச்சு மேல தண்ணி எல்லாம் போய் கீழே செட்டப் எல்லாம் வச்சு ஃபில் பண்ணி அப்படி மாதிரி ஒரு சின்ன பைப்பு வரும். முதல்ல அதை வாங்கி கொண்டு போய் உங்களோட வீட்டு பைப்பில் நீங்க ஃபில் பண்ணலாம். தொழிலா செய்கிறார்கள் வாங்கி ஃபிட் பண்றாங்க. இப்ப 2 பேர் இதுவரையும் ஸ்ரீலங்கா 4 பேர் ஃபிட் பண்ணிட்டாங்க. சோ 4 பேர் இடம் தான் இப்ப இந்த உற்பத்தி போய் கொண்டு வழியில. நாங்க எந்த டைம்ல ஸ்ப்ரே பண்ணணும்? இது நீங்க ஸ்ப்ரே பண்றேன்னு சொன்னா பின்னேரம் 3 மணிக்கு பிறகு 3 மணிக்கு ஸ்ப்ரே பண்ணணும். கட்டாயம் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணணும். சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணாண்டா இல்ல. KOH, சாஃப்ட் வாட்டர், கோகோனட் ஆயில் மூண்டும் கட்டாயம். அந்த 100 வாரத்துக்கு KOH என்ன யோசி. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சில சோப் வந்து மனம் கொண்டு வரையும்.
இல்ல இது வந்து நான் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்க சம்டைம் எங்க வைக்கலாம் லக்ஸ் சோப்ல லக்ஸ் வாசம் மணக்குது தானே, அல்ல லோட்டஸ் ஏதோ ஒரு ஃப்ளவர் வாசம் மணக்குது தானே சொன்னா அங்க ஃப்ளவர் அந்த ஸ்மெல் வந்து ஆட் பண்றாங்க சோப்புகள்ல. இங்க நாங்க அப்படி யூஸ் பண்ண தானே, இது கெமிக்கல் இல்லை, ஆர்கானிக் பெஸ்டிசைட். ஸோ உங்களுக்கு வந்து மெயினா இந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்தும். ஆனா இதை வந்து என்னதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி போட்டாங்க முதல்ல. ஓகே, மனம் பார் எல்லாமே கெமிக்கல் தான், அதே போல கலர் வாரதுக்கு கெமிக்கல் தான். இதை நீங்க மனது பார்த்தா தேங்காய் மணக்கு மணக்குதா, அந்த ஸ்ப்ரே பண்ணி பாத்தீங்கன்னா மணக்கு. ஸோ நீங்க சானிடைசர் எல்லாம் வீட்டையே செய்யலாம். சானிடைசர் உற்பத்தி செய்யற படியை கூட இப்ப இருக்கிறாங்க. சோப் செய்யறாங்க, இந்த JWG செய்யறாங்க. JWG மாதிரி JS இருக்குது, JMS இருக்குது. JS சொன்னா ஜடம் சல்ஃபர், JMS சொன்னா ஜடம் மைக்ரோபியல் சொல்யூஷன். நிறைய பெஸ்டிசைட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றோம் நாங்க. இந்த எக்ஸ்பயர் டேட் இருக்கு நீங்க இது எப்ப நான் ஒரு இந்த பேக் பண்ணி வைக்கிறேன் பொத்துலுக்கு, எப்ப இது எக்ஸ்பயர்ட் ஆகும், இதுக்கு காலாவதி திகதியே இல்லை. நீங்க எத்தனை வருஷமும் வச்சு யூஸ் பண்ணலாம், 10 இயர்ஸா 50 இயர்ஸா தாராளமா வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனா கட்டாயம் போத்து உடைச்சா டைட்டா வரைக்கும் போயிருக்கணும். சீலிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.